எடப்பாடிக்கு நோக்கம் என்னன்னா, அல்டிமேட்டா பாமக கூட கூட்டணி சேர்ந்து, பாமகவுக்கு அடுத்தபடியா தாவேக்காவையும் சேர்த்துக்கிட்டு, ஒரு களத்துக்குள்ள நின்னா, வட தமிழகத்தில கணிசமான சீட்டு ஜெயிக்கலாம். எதிர்க்கட்சி தலைவரா வந்துரலாம். எடப்பாடியில தான் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிரலாங்கிறது தான் எடப்பாடிக்கு அரசியல் வியூகம். அவர் சமர்த்தர். தனக்கு எது லாபமோ அதத்தான் பார்ப்பாரு. மேற்கையும் தெற்கையும் இருக்கக்கூடிய அதிமுக காரங்க தனக்கு அந்த அளவுக்கு விசுவாசமானவங்க கிடையாது. ஸோ, அவருக்கு நோக்கம் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி பாமக, தாவேகாங்கிறதுல தான் அவர் இருக்கிறாரு. அதே வேளையில பாஜகவையும் ஓப்பன் பண்ணி வச்சு தான் இந்த அரசியல பண்ண முடியும்னு பாஜக ஆப்ஷன ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் வெறுமனே ஓப்பன் தான் பண்ணி வச்சிருக்கிறேன். பாஜக கூட அலையன்ஸ் சேரலங்கிறது தான் இந்த வக்ஃப் போர்டு இதுல வந்து பாஜக முடிவுக்கு எதிராட்டு அவர் அந்த வாக்க போட்டிருக்காரு. அ என்டிஏக்கு எதிரா அந்த வாக்க அளிச்சிருக்கிறாரு. திமுகவோட சேர்ந்து வாக்களிச்சிருக்கிறாரு. திமுகவோட சேர்ந்து வாக்களிச்சிருக்கிறாரு. இதுதான் அவரு இன்றைய நிலைப்பாடு.